பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பலவிதமான எதிர்பார்ப்புகள், கேள்விக்குறிகள், உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்பா, நடக்கிற காரியங்கள்லாம் எங்களுக்கு புரியலையே, அடுத்து எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதானே நம்ம எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கிறது அல்லவா? பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகளை குறித்த அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாயிற்றே இருக்கு நாளுக்கு நாள். இன்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல நற்செய்தியை சொல்லுகிறார், வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவர். நமக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்துகிட்டு இருக்கான் நம்முடைய வாழ்க்கையில. அது யாருடைய வல்லமை? பிதாவாகிய தேவனுடைய வல்லமை. அந்த வல்லமை எப்படி கிரியை செய்துட்டு இருக்குதான் தெரியுமா? பவுலடிகளார் மிகவும் அழகாய் சொல்லுகிறார், நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. பிரியமானவர்களே, நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிற இந்த மாதம், இந்த மாதத்தை குறித்து நீங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நான் பெற்றுக்கொள்ளுகிற மாதம். இந்த மாதத்திற்குள்ளாய் நான் நுழைகிறேன் என்று சொல்லி சந்தோஷமாய் அறிக்கையிட்டு இந்த மாதத்திற்குள்ளாய் கால் எடுத்து வைப்போமா? பிரியமானவர்களே, நம்ம வேண்டிக் கொள்றோம்ல தினமும். என்ன வேண்டுறோம்? அப்பா, என்ன விடுதலை ஆக்கிருங்க, இந்த சூழ்நிலை மாறினால் போதும். கடன்ல இருக்கவங்க என்ன சொல்லுவோம்? அப்பா, என் கடன் மட்டும் அடப்பட்டா போதும்பா சொல்றோம்ல. பிரியமானவர்களே, என் வியாதி சுகமானா போதும், என்ன சிங்காரிக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, ஏதோ இந்த வியாதி சுகமாயி நான் அந்த படுக்கையிலே உட்கார்ந்துருந்தா கூட போதும், என் வீட்டுக்குள்ளே சுற்றி வந்தா கூட போதும். பலவிதமான அறிக்கைகள் தேவனிடத்துல நம்ம ஏறெடுக்கிறோம். ஆனா அப்பா நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நான் செய்திருவேன். ஆதலால் பிரியமானவர்களே, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ வல்லமைய இந்த மாதம் முழுவதும் நாம் ருசிக்க போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சில வேளைகள்ல நான் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் யோசிப்பேன், அப்பா, நான் இதை கேட்க மறந்துட்டனே, ஐயோ, நான் இப்படி கேட்டிருக்கலாமோ, அப்படி சொல்லியிருக்கலாமோ. என் தேவன் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பொழுது நான் இதை கேட்க மறந்து விட்டேனோ, அதை சொல்ல மறந்து விட்டேனோ. பிரியமானவர்களே, எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையை பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருப்போமா? பிரியமானவர்களே, பாருங்க, அப்போஸ்தலர் நடபடி 3ஆம் அதிகாரத்துல தன் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு முடவனை தூக்கி கொண்டு வந்து எங்க வைக்கிறாங்க? எருசலேம் தேவாலயத்தின் அலங்கார வாசல் என்று சொல்லப்படுகிற வாசல்ல வைக்கிறாங்க. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடி 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட
தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பார்த்தீங்களா பிரியமானவர்களே, அவன் என்ன செய்தானாம்? தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். என்ன கேட்டான்? பிச்சை கேட்டான். பார்த்தீங்களா, பிச்சை கேட்டான். அடுத்தவங்களை நம்பி வாழ்ற ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, என்ன நடந்தது பாருங்கள். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எப்படி எண்ணுனா, ஏதாகிலும் கிடைக்கும், ஏதோ கிடைக்கிறது லாபம். பிரியமானவர்களே, அப்படித்தான் அவன் பேதுருவையும் யோவானையும் நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு 6வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி 7வது வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 8வது வசனம், அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு போனான். அவன் என்ன எதிர்பார்த்தான்? ஒரு நேர பிச்சை காசு. இன்னைக்கு என் வயிறு நிரம்பினா போதும். நிறைய பேரு என்கிட்ட போன் பண்ணுவாங்க, சிஸ்டர் கடன் பிரச்சனை, எப்படியாகிலும் இன்னைக்கு நான் 10,000 ரூபாய் கட்டியே ஆகணும் சிஸ்டர், நான் அதை கட்டிடணும், கட்டலைன்னா எனக்கு பிரச்சனை, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, எனக்கு வர வேண்டிய அந்த பணம் வந்து நான் அந்த வட்டி காசை கட்டிடணும். பிரியமானவர்களே, ஆனா இந்த முடவனுக்கு தேவன் செய்த அந்த காரியம் நிரந்தரமான ஒரு விடுதலை. அடுத்தவங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த அவன் தன்னுடைய சொந்த கால்களில் நின்று சம்பாதித்து அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுகிற ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அதுதான் நம்ம அப்பாவுடைய அன்புங்க. நம்ம அப்பா அதை செய்ய விரும்புகிறார். எப்பவுமே அவர் அப்படித்தான். நம்ம ஏதாவது கேட்போம், சின்ன காரியங்களை, நம்முடைய புத்திக்கு எட்டுறது அவ்வளவுதான், நம்முடைய ஞானமும் அவ்வளவுதான். ஆனா நம்ம அப்பா பெரிய காரியங்களை நமக்கு செய்து விடுவார். இன்னைக்கு ஒரு வேளை இன்னைக்கு வட்டியை நான் கட்டிடணும், அதற்குரிய காசு எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு கவலையோடு கூட இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே? ஏதோ 40 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் நடந்தா போதும் சிஸ்டர், ஒரு மாப்பிள்ளை வரணும், எனக்கு வரமாட்டேங்குது. பிரியமானவர்களே, அது அல்ல. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உங்களுக்கு சரியான மணவாளனை, உங்களை அன்பா கவனித்துக் கொள்கிற மணவாளனை அவர் கொண்டு வருவார். அதுதான் அவருடைய பேரன்பு. நிரந்தரமான ஒரு விடுதலையை கடன்கிற அந்த பிரச்சனையில் இருந்து உங்களுக்கு உண்டு பண்ணுவார். அதுதான் அவருடைய பேரன்பு. அதைத்தான் ஆவியானவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறார். நீ நினைப்பதிலும் வேண்டிக் கொள்வதிலும் அதிகமா அதிகமா நான் செய்திருவேன். சந்தோஷமா இருக்கா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பாவுடைய அன்பு அப்படிப்பட்டதுதான். நான் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல நான் பார்த்து சொல்றேங்க. நம்ம நினைப்போம், நம்ம பலகீனமா இருக்கோமே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் பலனற்ற ஒரு மனுஷியாச்சே. அப்பா சொல்லுவாரு, நான் உன்னை பலத்தால் இடை கட்டி ஒரு யுத்த வீராங்கனையாய் மாற்றுவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு அவர் நம்மை பார்த்து சொல்லுவாரு, உன்னை குறிச்சு நான் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கேன், அதை நிறைவேற்றிடுவேன். கடனற்ற ஒரு வாழ்க்கையை நீங்க கேட்கலாம். நித்தியமாய் நிரந்தரமாய் பொங்கி பெருகுகிற ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
பிரியமானவர்களே, சந்தோஷமாகவே இருப்போம். அடுத்து பாருங்க, ஒரு சகோதரிய நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல. அவங்க பேர் என்ன? அன்னாள். அன்னாள் எல்கானா என்ற ஒரு மனிதனுடைய மனைவிதான் அன்னாள். அவங்களுக்கு இன்னொரு மனைவி உண்டு. அவங்க பேர் பெனின்னாள். என்ன நடந்தது? நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவனுக்கு, எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவை பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். வருஷந்தோறும் இவங்க என்ன செய்வாங்க? இந்த குடும்பத்தார் சீலோவாவிலே கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் அவங்க ஊர்ல இருந்து போயிட்டு வருவாங்க. அந்த வேளையிலே பெனின்னாள் அன்னாள மிகவும் நோகடிப்பாங்க. பிரியமானவர்களே, அன்னாள் என்ன செய்வாங்களா? பாருங்கள், 10, 11வது வசனங்கள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள். எத்தனை பிள்ளைகளை கேட்டா? ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். ஒரு பிள்ளை போதும்பா. அவளுடைய கஷ்டம் அப்படிப்பட்டது. அதனால அவ கேட்கிறா, எனக்கு ஒரு பிள்ளை போதும். பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறோமா? அப்பா, இது எப்படியாவது முடிஞ்சா போதும்பா, எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம்ப்பா. என் மருமக பிழைச்சா போதும்பா, பிள்ளை கூட வேண்டாம்ப்பா, அவ உயிர் கிடைச்சா போதும். அவ கஷ்டப்படுறா. குழந்தை ஜனிப்பி அவ வயிற்றுல உருவாகும் பொழுது அவ கஷ்டப்படுறா. வேண்டாம் சொல்லுவோம்ல, அன்னாள் சொல்லுகிறாய், எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருங்க, ஒரு பிள்ளை கொடுத்துருங்கப்பா. என்ன நடந்தது பிரியமானவர்களே? 20வது வசனம் சொல்லுகிறது. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். கேட்டதை கொடுத்துட்டார் இல்லையா? அதோட நிறுத்தினாரா? என்ன நடந்தது? இந்த அன்னாளும் அவள் கணவன் எல்கானாவும் வருஷந்தோறும் ஏலி என்கிற ஆசாரியனிடத்துல வளர்ந்து கொண்டிருந்த சாமுவேல், அவங்க பிள்ளை ஏலியினிடத்தில் வளர்ந்து கொண்டிருந்தான். தேவ சமூகத்துல பணி செய்து ஏலி என்ற குருவானவரிடத்திலே அவன் வளர்த்தப்பட்டான். பிரியமானவர்களே, அப்பாவும் அம்மாவும் வருஷந்தோறும் போய் அவனை பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப ஏலி என்ன சொல்கிறார்? 20வது வசனம். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். நீ ஒரு பிள்ளைய கர்த்தருக்குன்னு கொடுத்துல, உனக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் பார் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்பினாரா. 21வது வசனம் சொல்லுகிறது. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். பாத்தீங்களாங்க, ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை. ஆனா எத்தனை பிள்ளைங்க கிடைச்சது? 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் அவருடைய கிருபைங்க, அவருடைய தயவு இதுதான்.
நீங்க எண்ணிக்கூட பார்க்காத பெரிய காரியங்களை அவர் உங்களுடைய வாழ்விலை செய்து விடுவார். இரட்டிப்பான நன்மைகளால் உங்களை இடை கட்டுவார். நான் திரும்பி வந்தா போதும், ஐயோ என் ஊருக்கு நான் திரும்பி வந்தா போதும், இந்த வெளிநாட்டுல நான் கஷ்டப்படுறேனே அப்படி சொல்றீங்களா? பிரியமானவர்களே, தேவன் ஒருவேளை நீங்க உங்க ஊருக்கு திரும்பி வந்தாலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை காணும்படியாய் மறுபடியும் நீங்க விட்டு வந்த தேசத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதான் நம்முடைய அப்பாவுடைய அன்புங்க. நீங்க இப்போ மறுபடி பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஆசீர்வாதம் அது முந்திய ஆசீர்வாதத்தை விட சிறப்பா இருக்கும். அதான் நம்ம அப்பாவுடைய அன்புங்க. நம்ம அப்பாவுடைய அன்பு அப்படியா இந்த மாதம் முழுவதும் வெளிப்படும், நிச்சயமாய் வெளிப்படும். சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கல, என்னுடைய அனுபவத்துல என் ராஜாதி ராஜாவுடைய அன்பை நான் நிதானித்து பேசுகிறேன். அதெல்லாம் கவலைப்படாதிருங்க. நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? வருடத்தின் கடைசி மாதம் பெருத்த ஆசீர்வாதம். இந்த வருஷம் முழுசும் ஐயோ நான் கேட்காம விட்டுட்டனே அப்படி நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அப்பா உங்களுக்கு செய்து கொடுக்க போகிறார். அடுத்து ஒரு ராஜாவை நம்ம பார்க்கிறோம். அவர் பேர் யோசபாத். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல அவரை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த யோசபாத்தை எதிர்த்து எத்தனை ராஜாக்கள் வந்தார்களாம் பாருங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். 12வது வசனம், யோசபாத் புலம்புறாரு பாருங்க. எப்படி புலம்புறாரு? தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அவரையே நோக்கி கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்பதாக நம்ம அப்பா எப்பவும் பெரிய காரியங்களை செய்வாருங்க. நம்ம கேட்கிறத விட அதிகமா நமக்கு செய்திருவாருங்க. அதான் அவருடைய அன்பு. உங்க கண்ணு யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது? யாரை நோக்கி பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்க. பிரியமானவர்களே, நம்ம கண்ணு அசையவே கூடாதுங்க. வலப்புறம் இடப்புறம் திரும்பி விடாதிருங்கள். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவரை மாத்திரம் நம்முடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கட்டும். நம் கண்கள் அவரை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கட்டும். பிரியமானவர்களே, என்ன நடந்தது பாருங்கள். யோசபாத் ராஜா 21வது வசனம் சொல்லுகிறது, ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தரே யுத்தம் செய்து முடிச்சிட்டாரு. யோசபாத்துடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆனா அவர் கேட்காத ஒரு காரியத்தை தேவன் செய்தார் பாருங்கள். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அடுத்து 25வது வசனம் சொல்லுகிறது, யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை
கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களில் இருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாதிருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. அப்பா, என் எதிராளிகள்கிட்ட என்ன காப்பாத்துறா மட்டும் போதும்பா. அந்த நிலத்தை அவன் கொண்டு போனாலும் போறான். எங்க உயிருக்கு ஆபத்து இல்லாம நாங்க காப்பாற்றப்பட்டா போதும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்க உயிரை நான் பாதுகாப்பேன். உன் எதிராளி உன்னுடைய சொத்தை அபகரிச்சு வச்சிருந்தான்ல, அதை நான் திருப்பி கொடுப்பேன். நீ வேண்டிக் கொள்ளாததையும் நான் சேர்த்து கொடுப்பேன். மிகுதியான பொருட்களை அவர்கள் கொள்ளையிட்டார்கள். யோசபாத் ராஜா தன்னுடைய எதிராளிகளுடைய ஐஸ்வர்யம் அவ்வளவு அவன் கையில வந்துருச்சு. கர்த்தர் இதை செய்வார். துன்மார்கனுடைய கையிலிருந்து உங்களுக்கு பிடுங்கி கொடுப்பேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் அதை செய்கிற மாசம் இதுங்க. ஆதலால் கவலைப்படாதிருங்கள். நீங்க வேண்டிக் கொள்ளாம விட்டுட்டனே, ஐயோ இந்த காரியத்தை இந்த வருஷத்துல நான் தவற விட்டுட்டனோ, நான் அப்பாட்ட கூட முறையிடும் பொழுது இதை சொல்ல மறந்துட்டனே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது ஐயோ இது மட்டும் நடந்தா போதும்பா, கடன் மட்டும் அடப்பட்டா போதும்பா, ஏதோ ஒரு கல்யாணம் நடந்தா போதும்பா, ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்பா, ஏதோ கொஞ்சம் வருமானம் வந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டும் சாப்பிடாமலும் நான் வாழ்றேன்ப்பா சொல்றீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நான் உன் வாழ்க்கையில கிரியை செய்து என் வல்லமையை வெளிப்படுத்துவேன். சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்கள் கேளாத காரியம் கூட கிடைக்கும். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு மேலாய் கொடுப்பார். நீங்க கேட்காத அந்த ப்ரமோஷனை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஒரு வேலை இந்த வேலையாவது கிடைச்சா போதும், ஐயோ இந்த சின்ன வேலையாவது கிடைக்கட்டும் நினைக்கிறீங்கல்ல, பெரிய வேலையை உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். உங்களுக்கு ப்ரமோஷனை வைத்திருக்கிறார், சம்பள உயர்வை வைத்திருக்கிறார். நீங்க கேட்பதிலும் அதிகமாய், வேண்டிக் கொள்வதிலும் அதிகமாய், நினைப்பதிலும் அதிகமாய் கிரியை செய்கிற இந்த நல்ல மாதத்திற்காய் அவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில ஒரு விச கடந்து வாங்கப்பா. உங்க மகிமையான பிரசன்னம் இந்த மாதத்தின் ஒவ்வொரு மணித்துளியையும் நிரப்பட்டு ராஜா, இந்த மாதம் முழுவதும் நீர் செய்ய போகிற கிரியைகளை பார்த்து, எங்க மத்தியில வெளிப்பட போகிற உம்முடைய வல்லமையை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட போவதற்காய் நன்றியப்பா. நாங்கள் வேண்டிக் கொள்வதிலும் நினைப்பதிலும் அதிகமாய் நீங்க கிரியை செய்துட்டீங்க ராஜா, செய்துட்டீங்க. அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் ஐயா. உடைய சமூகத்தில் இருந்து தடைகளை உடைத்து, கட்டுகளை அறுத்து, கண்ணிகளை நொறுக்கி போட்டு இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. ஏதோ ஒரு சுகம் என் வீட்டுக்குள்ள மட்டும் நடக்கிறதுக்கு எனக்கு பலன் கேட்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பலனடைந்து உன் கால்கள் மறுபடியும் மான் கால்கள் போலாகும். அப்பா, என் ஜனங்கள் உயிரை மட்டும் காப்பாத்தி தந்தா போதும் அப்படின்னு கேட்கிறாங்கப்பா. நீங்க அதுக்கு மேல அப்பா ஜீவனையும் உண்டு பண்ணி சமாதான வாழ்வையும் கட்டளை இடுகிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கோடானு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. தெய்வமே போதும் அப்படின்னு ஒரு சின்ன காரியத்தை கேட்ட உங்க பிள்ளைகளுக்கு நீர் பெரிய ப்ரமோஷன், பெரிய வேலை உயர்வு, ஒரு பெருக்கம், ஒரு ஆசீர்வாதம் ஐயா, பொருளாதாரத்துல ஒரு விடுதலை நீர் கொடுப்பதற்காய் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி.
ராஜா, கடனற்ற ஒரு வாழ்க்கையை மட்டும் எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு உங்க திருமுகத்தை நோக்கி பார்க்கிற என் அன்பு பிள்ளைகளுக்கு ராஜா, ஐயா நீர் கர்த்தாவே பெருக்கத்தை கட்டளையிடுவதற்காய் நன்றி. சாம்பல தொடச்சா போதும்னு கேட்கிறவங்கள நீர் சிங்காரிக்க போவதற்காய் நன்றி. என் நிந்தை மாற்றி போட்டா போதும்னு சொல்ற உங்க அன்பு பிள்ளைகளுக்கு நீர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணுவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. தெய்வமே, உம்முடைய திருக்கரத்தில் என் பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஏதோ இந்த அவமானம் இல்லாம இருந்தால் போதும் என்று சொல்லுகிற என் அன்பு ஜனங்களுக்கு கனமும் புகழ்ச்சியும் உண்டாக்குவேன் என்று நீர் சொல்லுவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய திருக்கரத்தில உம்முடைய ஜனங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. சாம்பலுக்கு சிங்காரம், கண்ணீரை துடைத்து களிப்பான ஒரு வாழ்வு, அதை அவங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. இயேசுவே நீ உண்டு பண்ணுகிறேன். மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை கட்டுவேன், உன் தலையை நிமிர பண்ணுவேன் என்று சொல்லுகிற உம்முடைய அன்புக்காய் நன்றி, நன்றி, நன்றி. எதிர்பாராத அந்த உயர்வு, எதிர்பாராத அந்த ஆசீர்வாதம், மறுபடியுமாய் கட்டப்படுகிற அந்த வாழ்க்கை, அது இன்பமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் காணப்படுவதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய ஜனத்தை இரட்டிப்பான நன்மைகளால் திருப்தியாக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தில் பேர் பேராய் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் இல்லையா? உங்க விசுவாசத்தை மட்டும் தூண்டி விடுகிறதாய் அல்ல, மெய்யாய் தேவன் உங்களுக்கு செய்ய போகிற காரியத்தை நீங்கள் கேட்டீர்கள், அதை அனுபவிக்க போறீங்க. இன்னும் அநேகருக்கு, உங்க உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த செய்தி அனுப்பி வைங்க. நிச்சயமா அவங்கள ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன்.